கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் டியூப்ளஸஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஷூட்டே பண்ணுறோம். ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஸோ அதனால காரில் இப்போ தான் வந்த உடனே வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவே போட்டிருந்தோம். அந்த வீடியோ நல்லாவே வந்துட்டு ஒரு ரீச் போயிருக்கு அண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீக் போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரியே தான் ஒரு சில ஃபிஷஸ் வந்துட்டு புதுசாகவும் இருந்துச்சு அண்ட் சில ஃபிஷஸ் வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட்டே நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ லீவ்ன்றனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க. பார்க்கிங் கூட இடம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே கடைங்க வந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் யாராச்சும் குளத்தூர் போய் ஃபிஷஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன மாதிரி ஃபிஷஸ் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு குளத்தூருக்குள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷாப்பில் தான் எடுத்திருந்தோம். ஸோ நிறையவே ஃபிஷஸ் வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் வாங்குற ப்ரைஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எதிர்க்க வந்துட்டு ஷாப் போயிருந்தோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புது வெரைட்டி எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த தேலி ஃபிஷஸ் எல்லாமே இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஃபிஷஸும் வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நிறையவே வச்சுருந்தாங்க. அண்ட் தேலி ஃபிஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பெருசாகவே வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர்ஸ் வந்துட்டு மொத்தம் இவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 15 டைப்ஸ் வந்துட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். லாஸ்ட் டைம் எல்லாமே கீழே வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நிறையவே ஃபிஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இவங்ககிட்ட போகாது. நம்ம போன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு நிறையவே க்ரௌடடாக இருப்பாங்க. ஸோ அந்த கடை தான் பார்த்தீங்கன்னா இவங்களோடது. அண்ட் இந்த மாதிரி கிராப்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைமும் கேட்குறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காம வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரியான கிராப் இது எது கூட விடலான்றதை வந்துட்டு அதையும் வந்துட்டு சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வேறு மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது கூட வந்துட்டு அதிகமாக வச்சு தனியாகவே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெட் ஆப்பிள் ஸ்னெயிலெல்லாம் நம்மகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேலுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி ஃபிஷஸ் கூட இல்லை எந்த மாதிரி டேங்க்கில் வந்துட்டு வைப்பாங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் டேங்க்கில் வைப்பாங்களா இல்லை தனியாக ஃபிஷஸ் கூட வைப்பாங்களான்றது வந்துட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ளோரான்ஸ்லேருந்து ஃபைட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு கிராஜுவலாக நம்ம எப்பவும் வாங்குற ப்ரைஸ் தான். ஸோ ரொம்பவே அதிகம்னாலாம் சொல்ல முடியாது. ஒரு 300க்குள்ளே போனீங்கன்னா தாராளமாக இவங்ககிட்ட வாங்கிடலாம். ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரோட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா ஷாப்புமே வந்துட்டு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எந்த கடையும் வந்துட்டு அப்படியே காலியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அப்படியே மார்க்கெட்டே ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90, 100, 120, 150 ஸோ இந்த மாதிரி ப்ரைஸில் வந்துட்டு எல்லாமே ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்துட்டு ஆக்டிவாக இல்லாமல் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் இருந்துச்சு போய் பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எப்போ போனால் அவ்வளோ க்ரௌடடாக இருக்காது. பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ சில அக்வேரியம்குள்ளேயும் போய் பார்த்தோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு வந்துருந்துச்சு. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காலியாக தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் உள்ளே போகிறதுக்கு. ஸோ உள்ளே போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. பட் இந்த சைடில் மார்க்கெட்டில் வந்துட்டு பேப்பர்ன்ற மாதிரிங்க கவரில் கட்டுறாங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே க்ரௌடடாகவே இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரேஞ்சில் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ போய் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு வாங்கலாம் 100ல். அண்ட் இந்த மாதிரி பிளாட்டிஸு மாலி ஃபிஷ்ஷஸு ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரேஞ்சில் வாங்கலாம். ஸோ பெரிய சைஸ் வாங்கணும்னு நினச்சின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்துட்டு நல்லாவே கொஞ்சம் காலியாகவே இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெரைட்டினே சொல்லலாம். இவங்ககிட்டயும் அந்த கடையில் மட்டும்தான் நியூ வெரைட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம எத்தனை பீஸ் ஃபிஷ்ஷஸ் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்க செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80, 60ல் கூட இருந்துச்சு கைஸ். ஸோ 60ல் அண்ட் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்துட்டு ₹2 அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கேட்க பார்த்தீங்கன்னா கவரில் கட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கு மார்க்கெட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் போக போக பார்த்தீங்கன்னா க்ரௌடும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். அண்ட் ஃபிஷ்ஷஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த ரேட் தான் இருக்குமான்னு கேட்டிருந்தோம். அவங்களும் அந்த ரேட் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீக் யாராச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீக் வந்துட்டு போயிடுங்க. ஸோ ப்ரைஸும் வந்துட்டு நல்லாவே ட்ராப் டவுன் ஆயிருக்கு. நீங்கள் பெரிய ஃபிஷ்ஷஸ் வாங்கினா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஜஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ பேர்ட்ஸ்க்கு வைக்கிற கேஜு அண்ட் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு நம்ம பேர்ட்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பேர்ட்ஸும் கேட்டிருந்தீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே இருந்துச்சு. ஸோ
அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துருந்தோம். அண்ட் ஷ்ரிம்ப்ஸும் இருந்துச்சு guys. ஸோ ஷ்ரிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் 25 ரூபான்ற மாதிரி தான் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70, 100, 120 அண்ட் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் வைக்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. மேபி மழை வந்தனால எல்லாம் கம்மியாக இருக்கான்னு தெரில. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்துட்டு ஃபிஷ்ஷஸோட ரேட் எல்லாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 150, 170 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் கிராஜுவலாக ஹையாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நான் வந்துட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷாப்பு கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் அதிகமாக இருந்துச்சு. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒரு 70லேயே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கோல்டு கிட்ட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் வாங்குறப்போ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்துட்டு நல்லா டவுன் ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸும் நம்ம கேட்குற ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இங்கே இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் தெரியும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ மொத்தமாக கவர் பண்ணியாச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில். பட் இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே கூட்டத்தில் வந்துட்டு மழை வர வந்துச்சு. ஸோ டக்குன்னு வந்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ அப்படியே லைனாக எடுத்தாச்சு. ஸோ இந்த வீக் வந்துட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கிடுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் பெரிய ஃபிஷ்ஷஸ் போக போக தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 300க்குள்ளே தான் வருது. ஸோ அதுக்கு மேலே போகல. லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி 700 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் எதுவுமே போகல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஆஸ்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 180 நினைக்கிறேன் 2 ஃபிஷ்ஷு. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்துட்டு நமக்கு போச்சு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்து நம்ம அந்த பேரட் ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா 700 பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி 700க்கெல்லாம் எதுவுமே வந்துட்டு இந்த டைம் இல்லை. மேபி வந்துட்டு நான் யாராச்சும் பார்த்து சொல்லியிருப்பாங்களா இல்லை அவங்களே வந்துட்டு ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஸோ அந்த பேரட் ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 300 தான் போட்டிருக்காங்க. ஸோ 300னா நம்ம வாங்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம அக்வேரியமிலே வாங்கிடலாம் பேரட் எல்லாமே. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேசிக்காக வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராகவே வச்சுருந்தாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டேங்க்லேயும் வந்துட்டு நம்ம ஷாப்குள்ளேயும் போய் விசிட் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் இது கொய் வெரைட்டியாக என்னன்றது எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் அலிகேட்டர் கார் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸும் இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெருசும் இருந்துச்சு. ஸோ சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அரவணா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் பெரிய டேங்க்ஸில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ். ஸோ இதெல்லாமே அண்ட் கேட் ஃபிஷ் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ் இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு கேட் ஃபிஷ் வச்சுருக்கோம். அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்துட்டு நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு மார்க்கெட்டும். ஸோ நிறைய வந்துட்டு பிஸ்னஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அட்டெண்டன்ஸ் பாய் ஃப்ரம் கரண்ட் பிளேசஸ் சைனிங் ஆஃப் சேஸ் பை டேக் கேர். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலும் வந்துட்டு ஒரு கிராஜுவலான க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஷ்ஷஸ் இந்த வீக் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்க. பாய்.